உலர்ந்த அத்திப்பழத்தில் நார்ச்சத்து அதிகம் இருக்கிறது. தினமும் 3 உலர்ந்த அத்திப்பழம் சாப்பிடுவதால் கிடைக்கும் நன்மைகளை பற்றி இப்போது பார்ப்போம். 3 உலர்ந்த அத்திப்பழத்தை சாப்பிடுவதால் ஒரு நாளைக்கு உடலுக்கு கிடைக்க வேண்டிய 5 கிராம் நார்ச்சத்து கிடைத்து விடுகிறது. இதனால் மலச்சிக்கல் மற்றும் இதர செரிமான பிரச்சனைகள் நீங்கி குடல் இயக்கம் சீராக நடைபெறும். உலர்ந்த அத்திப்பழத்தில் நார்ச்சத்து அதிகம் இருப்பதோடு கலோரிகள் மிகவும் குறைவாக உள்ளது. ஒரு துண்டு உலர்ந்த அத்திப்பழத்தில் 47 கலோரிகள் உள்ளது. இதனால் மிக குறைந்த கொழுப்பைத்தான் இதிலிருந்து பெற முடியும். எனவே உடல் எடையை குறைக்க நினைப்போருக்கு இது மிகவும் சிறப்பான ஸ்நாக்ஸ் ஆகும். உணவில் உப்பு அதிகம் சேர்த்து வந்தால் உடலில் சோடியத்தின் அளவு அதிகரிக்கும். அப்படி சோடியத்தின் அளவு அதிகரித்து பொட்டாசியத்தின் அளவு குறைந்திருந்தால் அதன் காரணமாக உயர் இரத்த அழுத்தம் ஏற்படும். ஆனால் உலர்ந்த அத்திப்பழத்தில் பொட்டாசியம் அதிகமாகவும் சோடியம் குறைவாகவும் இருப்பதால் இதனை தினமும் உட்கொண்டு வந்தால் உயர் இரத்த அழுத்தத்தை தடுக்கலாம். உலர்ந்த அத்திப்பழத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட் வளமையாக நிறைந்துள்ளது. மேலும் மற்ற பழங்களை விட அத்திப்பழத்தில் நிறைந்துள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மிகவும் தரமானது என்று ஆய்வு ஒன்று சொல்கிறது. குறிப்பாக உலர்ந்த அத்திப்பழத்தில் வைட்டமின் சி மற்றும் இ அதிகம் நிறைந்துள்ளது. ஒரு உலர்ந்த அத்திப்பழத்தில் 3% கால்சியம் நிறைந்துள்ளது. இது ஒரு நாளைக்கு ஒருவருக்கு வேண்டிய கால்சியத்தின் அளவாகும். எனவே தினமும் ஒரு உலர்ந்த அத்திப்பழத்தை சாப்பிட்டு வந்தால் எலும்புகளின் அடர்த்தி அதிகரித்து எலும்புகள் வலிமையாகும். உலர்ந்த அத்திப்பழம் மிகவும் இனிப்பாக இருப்பதால் நீரிழிவு நோயாளிகள் இதை சாப்பிட யோசிப்பார்கள். ஆனால் இதில் உள்ள நார்ச்சத்து நீரிழிவு நோயாளிகளுக்கு மிகவும் நல்லது என்பதால் இதனை உட்கொள்ளும் முன் மருத்துவரிடம் கலந்தாலோசித்து எத்தனை எடுத்துக்கொள்வது என்று கேட்டு தெரிந்த பின் சாப்பிடுங்கள். உலர்ந்த அத்திப்பழத்தில் இரும்பு சத்தும் அதிகம் உள்ளது. அதிலும் ஒரு உலர்ந்த அத்திப்பழத்தில் 2% இரும்பு சத்து நிறைந்துள்ளது. உடல் முழுவதும் ஹீமோகுளோபினை எடுத்து செல்ல இந்த கனிமச்சத்து மிகவும் இன்றியமையாதது. எனவே இதனை தினமும் ஒன்று உட்கொண்டு வந்தால் உடலின் ஹீமோகுளோபின் அளவு அதிகரித்து இரத்த சோகை வருவதும் தடுக்கப்படும். அத்திப்பழம் கருவுறுதலை அதிகரிக்கவும் பாலுணர்ச்சியை தூண்டவும் செய்கிறது. இதற்கு அத்திப்பழத்தில் உள்ள ஜிங்க், மாங்கனீஸ் மற்றும் மக்னீசியம் போன்றவை இனப்பெருக்க மண்டலத்தின் ஆரோக்கியத்தை அதிகரிப்பதுதான் காரணம்.